மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அருகே சேலம் ஆர்ஆர் பிரியாணியின் புதிய கிளையை அதன் நிறுவனர் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் திறந்து வைத்தார். கோவை மேட்டுப்பாளையம் சாலை துடியலூர் அருகே தொப்பம்பட்டி பிரிவு பகுதியில் புதிதாக சேலம் ஆர்ஆர் பிரியாணியின் புதிய கிளை திறக்கப்பட்டுள்ளது. இதனை சேலம் ஆர்ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றியும் திறந்து வைத்தனர். மேலும் முதல் விற்பனையும் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் மிக பிரபலமாக உள்ள சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடை. இதற்கு உலகம் முழுவதிலும் 100க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. இந்த நிலையில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துடியலூர் அருகே தொப்பம்பட்டி பிரிவு பகுதியில் புதிதாக சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையின் கிளை திறக்கப்பட்டுள்ளது. இக்கடையினை சேலம் ஆர்ஆர் பிரியாணி நிறுவனர் ஆர்ஆர் தமிழ்ச்செல்வன் மற்றும் திமுக மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி ஆகியோர் ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். மேலும் முதல் விற்பனையும் தொடங்கி வைத்தனர். காலை 11 மணி முதல் இரவு 11 மணி வரை கடை செயல்படும். இக்கிளையில் ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து உணவருந்தும் வகையில் 2 தளங்கள் உள்ளன. இங்கு பிரியாணி மட்டுமின்றி இட்லி, தோசை, பரோட்டா, சைவ அசைவ சாப்பாடு, சைனீஸ், நான், ரொட்டி, கிரில், தந்தூரி உள்ளிட்ட அனைத்து வகை உணவுகளும் கிடைக்கும். மேலும் குடும்ப விழாக்கள் நடத்தும் வகையில் ஆள் வசதியும் உள்ளது. திறப்பு விழா சலுகையாக ஒரு பக்கெட் சிக்கன் பிரியாணிக்கு ஒரு கிரில் சிக்கன் இலவசமாகவும், ஒரு பக்கெட் மட்டன் பிரியாணிக்கு ஒரு கிரில் சிக்கன் இலவசமாகவும் வழங்கப்பட்டன. மேலும் 2 சிக்கன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் பிரியாணியும், ஒரு மட்டன் பிரியாணி வாங்கினால் ஒரு சிக்கன் 65 இலவசமாகவும் வழங்கப்பட்டது. கிளை திறப்பு விழாவிற்கு முன்பே வாடிக்கையாளர்கள் குவிய தொடங்கினர். தொடர்ந்து கிளை திறந்ததும் நீண்ட வரிசையில் நின்று வாடிக்கையாளர்கள் பிரியாணியினை வாங்கி சென்றனர். எதிர்பார்த்ததை விட வாடிக்கையாளர்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்ததாக கிளை உரிமையாளர்கள் ராஜா மற்றும் காஜா மைதீன் ஆகியோர் தெரிவித்தனர். இத்திறப்பு விழாவில் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்தி, முன்னாள் குருடபாளையம் ஊராட்சி தலைவர் PV மணி மற்றும் அப்பகுதி முக்கியஸ்தர்கள் மற்றும் கிளை உரிமையாளர்களின் குடும்பத்தினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆர்ஆர் பிரியாணி நிறுவனர் தமிழ்ச்செல்வன் பேசும்போது, நம்மிடம் வரும் வாடிக்கையாளர் வயிறு நிறையும் வகையில் உணவு வழங்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என தெரிவித்தார். மேலும் இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாகாமல் நன்றாக உழைத்து முன்னேற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கோவையில் புதிதாக கட்டப்பட்ட மேம்பாலத்திற்கு GD நாயுடு பெயரை வைத்து தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்க சேலம் தமிழ்ச்செல்வன் இன்று நம்ம துடியலூர்ல மேட்டுமலை ரோட்ல நம்மளுடைய கடை நிறுவனத்தை திறந்து வைத்த இருவருமே ராஜாக்கள் தான். நம்ம சிங்கப்பூர்ல இருக்காரு, நம்ம நிறுவனத்தை இருக்குது. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை பதிவு செய்து கொள்கின்றேன். உற்சாகம் தேசத்தின் வளர்ச்சி, இளைஞர்களின் தன்னம்பிக்கை, உழைக்கக்கூடிய ஒரு ஊக்கமான ஆட்கள் நம்ம தான். கடந்து போயிட்டே இருக்கிறோம். என்ன கிடைக்குன்னு கடந்து போகல, என்ன கொடுக்க முடியும்னு பார்க்குறோம். மக்களுக்கு என்ன செய்ய முடிக்கிற நோக்கம் தான். மற்ற நிறுவனங்களுக்கு நம்ம தான் உற்சாகம். விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து மக்கள் நம்ம தர அன்பி ஆதரையும் ஆத்திரக்கூடிய கீழே அப்படி ஒரு கூட்டம். அவங்களுக்கெல்லாம் நம்ம பொறுப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்து இந்த துடியில் இந்த நிறுவனத்தோட இல்லாமல் இந்த பல கிளையில புகைப்படத்தில் நாங்கள் தான் வந்திருக்கு. அது 40ஆக மாற வேண்டும், 40 மாற வேண்டும். அந்த பணியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். இது ஒரு குடும்ப நிறுவனம் சொல்லுவோம். சேலமாரை பொறுத்தவரை ஒரு தமிழ், ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு தமிழ் சிறுவனுடைய நிறுவனம் இது. அத்தகைய சிறுவன் தடம் பதித்தது தான் ஒரு அதிசயமா. நீங்க மக்கள் போகும் கடமெல்லாம் அந்த வரவேற்பு கொடுக்குறாங்க. தாய் இல்லாம, தந்தை இல்லாம, கல்வி இல்லாம, ஒருவேளை வயிற்றுல பசியோட வந்த எனக்கு இந்த தமிழக மக்கள் கொடுத்த வாழ்க்கையை மறக்கவே முடியாது. நான் அன்னையை பார்த்துக்கிற தமிழை தான் பார்த்து வளர்ந்தேன்னு சொல்லுவேன். ஏன்னா தாயை பார்க்கல, தமிழை பார்த்தவன்னு நான் சொல்லுவேன். அதுக்கு ஏற்ப குவைத்துல முதல் தமிழ் கூட பதிவு பண்ணியிருக்கிறோம். யாழ்ப்பாணத்துல எல்லாம் குடும்பம் போய் திறப்பாங்க. யாழ்ப்பாணத்திலையும் முள்ளிவாய்க்கால், புதுக்குடியிருப்பு இங்க எல்லாம் நம்ம நிறுவனங்களை மட்டக்களப்பு நிறைவேற்றி இருக்கிறோம். யாழ்ப்பாணத்துல முதல் கிளைய ஒரு தமிழனா போய் நம்ம தான் திறந்தோம். இப்போ மற்ற நிறுவனங்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் போட்ட விஜய் பாதை, அந்த பாதையில பல பேர் யாழ்ப்பாணத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. ஒரு தமிழனா எனக்கு அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்குது என் மனதுக்கு. அமெரிக்காவிலையும் நம்ம பண்ணிட்டோம். சிங்கப்பூர்லயும் இப்ப பண்ண ஜனவரியில ஓப்பனு. பிரான்ஸ், சிங்கப்பூர் எல்லாம் உறுப்பு நடக்குது. ஆள் பற்றாக்குறை. கீழே 93808999 நம்பரை பயன்படுத்தி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க வேலை வாய்ப்புக்கு. அது ஆபீஸுடைய நம்பரு. அந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஆதரவுக்கு என்றைக்கும் தரத்திய நிறுவனம் நடத்தக்கூடியவர்களுக்கு சொல்லுவேன். இந்த மக்களுடைய ஆதரவைய, இந்த ஆதரவை வந்து நம்ம ஈஸியா எடுக்கக்கூடாது. அவங்க மனசையும் வயிறையும் பார்க்கணும். மனசு எப்படி பார்க்கறது? பில்லு பகிர்ந்து கூடாது. வயரை எப்படி பார்க்கறது? நிறைய அளவு இருக்கணும். ஆமா, அவங்க கொடுத்த வாழ்க்கை இல்லையா? 6 போனா நிறைய சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற பேரையும் புகழை சேருங்க.
நம்ம குடும்பமும் குழந்தைகளும் தன்னால நல்லா இருப்பாங்க. ஏன்னா அந்த வயிறு வாழ்க்கும் போது நமக்கு எந்த துன்பம் துயரம் துரோகங்கள் இருந்தாலும் மறைச்சு போயிடும். அந்த ஆசிரியத்தோட கடையை நடத்துங்க. ஆமா, தன்னால நல்லா நிறையும் வரைங்க. மனசையும் வயிறையும் நம்ம நம்பினா கல்லா நம்பிடும். கல்லா நம்பணும் நம்ம நினைக்கக்கூடாது. அவங்க மனசையும் வயிறையும் நம்பணும்னு நான் சொல்லுவேன். அவங்க ஆசிரியம் நம்ம குடும்பம் கூட அவங்கள பாருங்க. நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போனா எப்படின்னா நம்மளை உபசரிக்கணும், எப்படின்னா அவங்க சர்வீஸ் பண்ணியிருக்கணும், எப்படின்னா தூய்மையா இருக்கணும், தரமா இருந்திருக்கணும், பில்லு நியாயமா இருக்கணும், நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா? அதே கடமை தான் மக்களுக்கு நம்ம செய்யணும் தான் சொல்லுவா. அதை நிச்சயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. செய்ய போய் தான் எவ்வளவு ஆதரவு அன்பு நமக்கு இருக்குது. இருந்தாலும் என் கடமையா அதை சொல்ல விரும்புறேன். இது ஒரு மக்கள் நிறுவனம்னு சொல்லுவேன். தமிழருடைய நிறுவனம். இந்திய அளவில் பார்த்தா நாங்கள் தமிழர்கள், தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தா நான் சேலம் மாவட்டம். ஆமா, இந்தியா தாண்டி போயிட்டா நாங்க இந்தியர்களா இருக்கோம். அதுதான் நம்ம என்னைக்கு பிறந்த மண்ணையும் மொழியும் மறக்கவே கூடாது நான் சொல்லுவேன். அதுக்கேற்ப வெளிநாடுகளில் எந்த அளவுக்கு தமிழ் பெயர் பழகி வைக்க முடியுமோ அந்த நாட்டு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம் நடத்தி நான் வைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதுதான் நான் கைமாறு செய்ய முடியும் சட்டத்திற்கும் மண்ணுக்கும். அதே போல இளைஞர்களுக்கு ஒன்று சொல்லுவேன், மிக ஈடுபாடோடு இருக்க தொழில உங்க கையில் ஆயுசு இருக்குது. 20 வயசுல ஒரு முயற்சி பண்ணி 30 வயசுல ஒரு முயற்சியை பண்ணிட்டு தோத்துட்டேன்னு எடுக்கக்கூடாது. அது தோல்வி இல்லை, சிறுபிள்ளை. அதை சரி செய்து இளைஞர்கள் போக வேண்டும். நல்ல பாதைகள், நல்ல ஒழுக்கத்தோட, நல்ல உணவு முறை. இன்னைக்கு எவ்வளவோ இளைஞர்கள் சிறு பிள்ளைகள்லாம் மதுவில் ஈடுபட்டிருக்காங்க. மிக வருத்தமா இருக்கு. நிறைய ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு சர்ஜரிக் ஹாஸ்பிட்டல்லாம் பாக்குறோம். எவ்வளோ கிட்னி நெல்ஸ் பயணிகள்லாம் பாக்குறோம். எவ்வளவு சுத்தம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த மது பழக்கம், இரவு லேட்டா சாப்பிட்ற உணவு பழக்கம். எனக்கு ஹோட்டல் இருந்தாலும் அதை தைரியமா சொல்றேன், நேரத்தில் சாப்பிடுங்க. ஆமா, உடம்பு பார்த்துங்க. மது பழக்கத்திலிருந்து முடிந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம மீண்டு வந்தாகணும். இன்னைக்கு எல்லாம் நாட்டில் வந்து இந்தியர்களை நம்பி நம்ம வேலை செய்யக்கூடிய நிலையில தமிழ்நாடு இருக்குதுன்னா பார்த்துக்கணும் நம்ம எந்த நிலையை எடுத்துக்கணும். ஆரோக்கியமும் முக்கியம். மக்களும் நீங்களும் ஆண்டவரும் கொடுத்த தமிழ் மக்கள் கொடுத்த வாழ்க்கை கைமாற அப்பப்போ ஆஃபர் அறிவிக்கிறேன்.